அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான இந்த சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் சார்பில் லால்குடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் லீமா ரோஸ். அந்த உரையில் அவங்க எடுத்து வச்ச மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்னென்னா, எம்எல்ஏக்களுக்கு கார் வேணாம், அது வேணாம், பட்ஜெட்டை அதிகமாக செலவு பண்ணக்கூடாது, வரவுக்குள்ள செலவு பண்ணணும், தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய கடனை நம்ம அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், இந்தந்த துறைகளை வளப்படுத்தணும், மக்களுடைய வாழ்க்கையை செழுமையாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பேசலை. அவங்க வச்ச மிக முக்கியமான கோரிக்கை என்ன, கிறிஸ்தவ மக்களுக்கு பொதுவான நல்லடக்க ஸ்தலம் வேணும் அப்படிங்கிறது அவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. ஏன் அப்படி வச்சாங்க, எதற்காக அப்படி வச்சாங்க அப்படின்லாம் கேள்வி நம்ம மனசுக்குள்ளே வருது. ஆனால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த ஆட்சியானது கிறிஸ்தவர்கள் ஆட்சி அப்படிங்கிறத இந்துக்கள் நினைக்கிறாங்களோ இல்லையோ, கிறிஸ்தவர்கள் ரொம்ப பெருமையாக கொண்டாடுறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அதற்கு தகுந்த மாதிரி அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக மந்திரிகளை இருக்காங்க. இப்போ அதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்டதா, திட்டமிடாமல் தற்செயலாக நடந்ததா அப்படிங்கிறதெல்லாம் முதல்வரோட மனசாட்சிக்கு தான் தெரியும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கிறிஸ்தவர்களுக்கான பொதுவான நல்லடக்க ஸ்தலம் வேணும் அப்படின்னு அவங்க வச்ச கோரிக்கை தவறா சரியா அப்படின்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கோணத்தை தான் நான் சொல்கிறேன். அதாவது இந்துக்களுக்குன்னு இடுகாடு அப்படின்னா பொதுவான ஒரு இடுகாடு, அது இந்துக்கள் இடுகாடு, அவ்வளோதான். அதில் ஏழை பணக்காரன் அதெல்லாம் வித்தியாசம் கிடையாது. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, இந்த திராவிட ஆட்சியில் அந்த மாதிரி சுடுகாடு மிகவும் பரந்த அளவில் இருக்குல்ல, அதெல்லாம் சரியான வரையறைக்குள்ள விடாமல் கொண்டு வராமல், அந்த சுடுகாடையோட அளவு முறைகளை முறைப்படுத்தாமல் நிறைய புறம்போக்கு நிலம்னு சொல்லி அவங்க ரியல் எஸ்டேட்டுக்காரவங்க இது பண்ணியிருக்காங்க, பொதுமக்களும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய ஊர்களில் சுடுகாடோட பரப்பளவே குறைஞ்சி போயிடும். ஒரு எம்எல்ஏ தன்னுடைய வட்டார பகுதியில் அவர் சுத்தமான குடிநீர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான்ட் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, அந்த சுடுகாடை ஒட்டிய பகுதியை ஒரு சின்ன இடத்த ஆக்கிரமிச்சிடுறாங்க. அதற்கு அடுத்தது கால்நடை வளர்ப்பு மையம் அல்லது தடுப்பூசி போடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது ஒரு கொஞ்சம் இடத்த எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைகள் முன்னால் கட்டி விடுறது. அதற்கும் அடுத்த கட்டமாக நிறைய ஆக்கிரமிப்பு அரசு துறையிலே பண்ணுது. அதற்கு உதாரணம் டி நகரில் இருக்கக்கூடிய கண்ணம்மாப்பேட்டை சுடுகாடையும் ஒரு உதாரணமாக சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அதோட பரப்பளவு அதிகம் முதல்ல, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிருச்சு. அது போக மின் மயானம் அப்படின்னு கொண்டாந்தாங்க. அது பெரிய ஏக்கர் கணக்கில் இடம் தேவையில்லை, அதனால் அது சுருங்கினுச்சு, அதை வச்சாங்க. ஆனால் அது சார்ந்து சில பேர் புதைக்கிற வழக்கமும் இருக்குது. அந்த மாதிரி புதைக்கிறதும் இப்போ இடம் சுருங்கி போயிடுச்சு. எல்லா சுடுகாடுமே எல்லா ஊர்லேயும் நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்குது. இதற்காக நம்ம என்ன செய்கிறது, இதில் என்ன யோசிக்கிறதுக்கு இருக்குது? சுடுகாடு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு, அதனால் பரப்பளவு சுருங்கி இருக்கலாம் போகலாம் அப்படின்னு யதார்த்தமாக கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை. அதுவும் லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் அந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க. அவங்க வைக்கிற கோரிக்கை எப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கு பொதுவான ஒரு அடக்க ஸ்தலம் ஒரு இடத்துலையா, தமிழ்நாடு முழுக்க தான் அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பட்சத்தில் ஏன் ஒரு அரசு நிலம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதாவது கிறிஸ்தவ மதம்ங்கிறது ஒரு பொதுவான கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர்களுக்குள்ள எத்தனையோ சர்ச்சைகள் இருக்குது, எத்தனையோ திருச்சபைகள் இருக்குது. இந்த திருச்சபை இன்னொரு திருச்சபையில் போய் அவங்க புதைக்க முடியாது அவங்க பணத்தையே. ஆனால் அவங்க கிறிஸ்தவர்கள். இன்னொன்று சந்தாலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சந்தா கட்டுற ஆளுக பணம் தான் அங்கே புதைக்க முடியும் அந்த கல்லறையில். அதுபோக ஒவ்வொரு மேஜரான பிரிவுகள் இருக்குல்ல, அவர்களும் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி போட்டிருக்காங்க. அதை அவங்க பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களால் எந்த வருமானமும் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. இங்கே இருக்கிறத தான் அவங்க வாங்கி பொது காசில் தான் அவங்க சிறுபான்மையினருங்கிற சலுகையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதாவது வாடிக்கனுக்கு போகணும், போப்பாண்டவரை பார்க்கணும், அந்த ஊரை சுற்றி பார்க்கணும்னா அதுக்கு ஒரு மானியம், ஹஜ் யாத்திரை போகணும்னா இஸ்லாமியர்கள் போனால் அதுக்கு ஒரு மானியம். இதெல்லாம் போக இப்போ அடிமடியிலேயே கையை வச்சு எல்லா ஊர்லேயும் கிறிஸ்தவர்களுக்குன்னு நல்லடக்க ஸ்தலம்னு கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் 5 ஏக்கர் 10 ஏக்கர் அப்படின்னு ஒதுக்குறாங்க. அப்படின்னா
எந்த திருச்சபைக்குன்னு ஒதுக்குவாங்க, எந்த சர்ச்சைக்காரவங்களுக்குன்னு ஒதுக்குவாங்க, அதில் கோஷ்டி பூசல் வராத என்ன? இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு. அதாவது ஒரு அதே மதத்துக்காரர் தான், அவர் வேறு சபையை சேர்ந்தவர், ஆனால் மீட்டு எடுக்கிறாங்க. அதை அந்த கல்லறையை அகற்றிட்டு வேறு கல்லறையை வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்கன்னு இப்போ செய்தி வந்துச்சு. அவர்களுக்குள்ளே இப்படி இருக்கிறப்ப எப்படி ஒரு பொதுவான நல்லடக்க ஸ்தலம்னு கேட்பாங்க. அவங்களுக்குள்ள ஜாதி பிரிவினை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நிறுவனம் ஆகிட்டு இருக்கு. அங்கேயும் இங்கேருந்து மதம் மாறி அங்கே காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி போன தலித் கிறிஸ்தவர்கள் அவங்களாவே தான் இன்னமும் சிரமம் போட்டுட்டு தான் இருக்காங்கங்கிறது செய்தி. அதாவது நடைமுறை உண்மை. இப்படி இருக்கிறப்ப இவங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றம் வேணும்னு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்கள் எந்த மாதிரியான நோக்கத்தின் அடிப்படையில் இவங்க அது மாதிரி கேட்குறாங்க, அதை ஒருவேளை அந்த கார் வாங்குற விஷயம் அந்த மாதிரி விஷயம்னு இவங்க பரிசீலனை பண்ணி ஒவ்வொரு ஊருக்கும் கொடுத்தா இது யார் மெயின்டைன் பண்ணுறது? அது அரசுக்கு பொறுப்பில் விடுவாங்களா? அதன் மூலமாக ஒருவேளை வருமானம் கிடைக்குதுன்னா அது அரசுக்கே கொடுத்துருவாங்களா? இல்லை கிறிஸ்தவர்கள் இப்போ போல தசம பாகம் வாங்கி அவங்கவுங்க சர்ச்சு அவங்கவுங்க திருச்சபைக்குன்னு வசூல் பண்ணிக்குவாங்களா? அப்படி இருந்தால் ஒரு ஊருக்கு எத்தனை திருச்சபை இருக்குது, எத்தனை சர்ச்சைகள் இருக்குது? அந்தந்த திருச்சபைக்கும் தனித்தனியாக சொத்துக்கள் வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க அதிலேருந்து செஞ்சுக்க வேண்டியதானே? அவங்க அப்படி தானே இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்கு பொதுவான ஒரு நல்லடக்க ஸ்தலம் மத ரீதியாக கொடுக்கறது? இப்போ இவங்க அந்த கோரிக்கை வச்சு ஒருவேளை கிறிஸ்தவ விஜய் அவர்கள் ஒத்துக்கிட்டு சரின்ட்டார்னா அடுத்து இன்னொரு சிறுபான்மையினர் குழுவும் கேட்பாங்க. இப்போ அவங்க கல்லறைக்குள்ள ஏரியாவில் ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த இந்துவோட இறுதி சடங்குன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த சடங்கு முறைப்படி அந்த கிறிஸ்தவ கல்லறையில் அந்த ஏரியாவில் புதைக்கிறதுக்கு அனுமதிப்பாங்களா, எரிக்கிறதுக்கு அனுமதிப்பாங்களா, அதுபோல் இஸ்லாமியர்கள் அனுமதிப்பாங்களா? இது என்ன வகையான லாஜிக்கு? இது எவ்வளவு பெரிய குழப்பத்தை கொண்டு போகும். ஆக இவர்கள் மக்கள் தன்னுடைய தொகுதிக்கு ஒரு நல்ல விஷயங்களை கேட்கலாம். லால்குடிக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட தலைநகராக இருக்கக்கூடிய ஒரு ஊர், ரயில்வே ஸ்டேஷன் இல்லாமல் ரயில் பாதை இல்லாமல் இருக்கக்கூடியது பெரம்பலூர். அந்த பெரம்பலூரை லால்குடியில் இணைச்சாலே பெரிய விஷயம். அது மாதிரி சென்னைக்கு ஒரு மாற்றுப்பாதையாகவும் கிடைக்கும், பல சிக்கல்கள் தீரும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு மாநில அரசுக்கிட்ட எடுத்து கூறி அவங்க கோரிக்கை வைக்கலாம். அல்லது லால்குடி சார்ந்த தொழில் சம்பந்தமான வளர்ச்சிக்கும் அங்கே உள்ள பெண்கள் முன்னேற்றத்துக்கும் அவங்க வழிவகை செய்யலாம். இதையெல்லாம் சட்டசபையில் பேசாமல் ஏதோ நேற்று போன இதில் வேகத்தில் ஏடிஎம்கேல எப்படியோ டிக்கெட் வாங்கிட்டாங்க. உழைச்சி தொண்டு செஞ்ச ஏடிஎம்கேக்காரெல்லாம் அடியில் இருக்கிறப்ப இவங்க மேல்மட்டமாக வந்தாங்க, டிக்கெட் வாங்கினாங்க, ஏதோ ஒரு வகையில் சிண்டிகேட்டில் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு இப்போ சட்டசபையில் ஆமாம் நான் கிறிஸ்தவ தான் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லி அந்த கிறிஸ்தவ மக்களுக்காக மட்டுமே அவர் இந்த கோரிக்கையை வைக்கிறாருங்கிறது தான் உண்மை. இந்த உண்மை கிறிஸ்தவர்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் கூட்டம் போட்டு மைக்கில் சொல்லிடுவாங்க, எல்லா திருச்சபைக்கும் சுற்றறிக்கை விடுவாங்க உள்ளுவாங்க. ஆனால் இந்துக்களுக்கு இதெல்லாம் போய் சேராது. அது யார் சொல்கிறதுன்னா என்ன மாதிரி ஆட்கள் தான் சொல்ல. நான் எப்படின்னா ரொம்பவும் மதவெறி பிடிச்சு போய் இல்லை சாதி வரி பிடிச்சி போய் அல்லது ஆளுங்கட்சியை எதிர்த்தே ஆகணுங்கிற வைரத்தில் பேசலை. இது பிற்காலத்தில் நடைமுறை சிக்கல்களை உருவாக்கும். அப்புறம் அங்கேயும் இடஒதுக்கீடு வரும். பெரும்பான்மையின் மக்களுக்கு அவர்களுடைய உணர்வுக்கு அவர்களுடைய இக்கட்டான சூழலுக்கு இவர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள். அதனால் பொதுமக்களுடைய இடம் பொதுவாக தான் இருக்கணும். இதுவரைக்கும் இருக்கிற சுடுகாடு ஆக்கிரமிப்புகளை அகற்றணும். இந்துக்கள் சுடுகாடு கடந்த காலங்களில் எப்படி இருந்துச்சோ அதுபடியே செயல்படணும். அது வேணும்னா மேம்படுத்தலாம். மின்மயான காடுகள் இல்லாத இடங்களில் மின்மயானங்களை கொண்டாடலாம், அதை செய்யலாம். அதற்கு அவர்களுக்கு அரசுக்கு கடமை இருக்கு. அந்த கடமையை அவங்க செவ்வனே செஞ்சால் போதும். சுடுகாட்டிலேயே கிறிஸ்தவ சுடுகாடு, முஸ்லீம் சுடுகாடு, அப்புறம் அந்த ஜாதிக்கு இந்த ஜாதிக்கு, அப்புறம் கிரீமி லேயரு, அப்புறம் அண்டர் தி ட்ராட் லைன் அப்படின்னு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் தனித்தனி சுடுகாடுன்னா நாடு எங்கே போகுது? ஏன் இவ்வளவு கேவலமாக பிற்போக்குத்தனமாக யோசிக்கிறீங்கன்னு தெரியல. இதெல்லாம் முற்போக்குத்தனமாக? திருமதி லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்கள் அவங்க மனசாட்சியோடு இது பண்ணணும். அதுபோல் இந்த ஒரு விஷயத்தை தமிழக சபை குறிப்பில் இருந்து அவை குறிப்பில் இருந்து நீக்கணும். ஆக்சுவலாக சபாநாயகர் அந்நேரமே செஞ்சுருக்கணும். இது மாதிரி சிறுமைப்படுத்துகிற விஷயங்கள் இருக்கக்கூடாது
எல்லாரும் பொது அப்படின்னு உடனடியாக சபாநாயகர் கண்டிச்சிருக்கணும். அவர் கண்டிக்கலை. என்ன காரணம்னா அவரே பாவம் கிறிஸ்துவர், நான் பைபிள் வித்துக்கிட்டு இருந்தேன்னு ஒரு பெரிய பேட்டியெல்லாம் கொடுத்தார். அதுக்கப்புறம் திமுகலேருந்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செய்தி, சனாதனம் ஒழிக்கணும்னு அவர் முதல் பேச்சிலேயே அப்படி தான் பேசினார். வன்னி அரசு சமூக நீதி அமைச்சர், அவரும் சனாதனத்தை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசுகிறார். இப்படி போகிறோம் வரவெல்லாம் புறம்போக்கு இடத்துல கல் விடுற மாதிரியும் குளத்தில் கல் எறிகிற மாதிரியும் சனாதனம் இந்து மதம் அதை ஒழிக்கணும் அழிக்கணும்னு சொல்கிறவங்க கூட்டமாக இருந்துக்கிட்டு அந்த இடத்துல கிறிஸ்தவர்களுக்கான ஒரு நல்லடக்க ஸ்தலம் பொதுவாக வேணும் அப்படின்னா இவ்வளவு சந்தேகங்களும் என்ன மாதிரி ஒரு சாமானியனுக்கு வருது. தயவு செஞ்சு கொஞ்சம் சொந்தமாக யோசிங்க. இதோட பின்விளைவுகள் எப்படி. அவர்கள் விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருக்காங்க. நாங்களாக தான் இருப்போம், வாக்களிக்கிறதுலேருந்து நாங்கள் வாழும் விதத்திலையும் சரி, அடுத்தவங்களை அணுகிற முறையிலையும் சரி, எல்லாத்துலேயும் இப்படி தான் இருப்போங்கிறதால அவங்க தெளிவாக இருக்காங்க. இந்துக்களும் கொஞ்சமாவது தெளிவோடு இருங்க. இதைத்தான் நான் இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பட்டனை அனுப்புங்க. அது போக பெல் ஐக்கானை மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.